ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர்னியூ டிஎன்பிஎஸ்சி. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை ஏன் தவறாக நடத்தினோம் என்று சிலர் வருத்தப்படும் வகையில் நீங்கள் வாழும் காலம் நிச்சயம் வரும். காத்திருங்கள், தளர்ந்து விடாதீர்கள். ஞானம் என்பது நேற்றுகள் வெந்த இறைச்சி துண்டு. நாம் நாளையும் அதே பிழைகளையே விரும்பிச் செய்வோம். சக மனிதனின் கண்ணீரை விட அஞ்ச வேண்டிய ஆயுதமும் இல்லை. நிறைந்த வயிறு வாழ்த்துவதை விட பெரிய வரமும் இல்லை. இதுவே என் நாத்திகம். நேசமித்திரனுடைய ஒரு குட்டி கவிதை நண்பா இது. வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான். கடமையை செய்தால் வெற்றி, கடமைக்கு செய்தால் தோல்வி. பிடிக்காத விஷயத்தை கண்டுகொள்ளாமலும் வேண்டாத விஷயத்தில் கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்தாலே போதும். நம் உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கும். ஜெயிப்பது எப்படி என்று யோசிப்பதை விட தோற்றது எப்படி என்று யோசித்துப்பார். நீ ஜெயித்து விடுவாய் நண்பா. யாருடைய மாறுதல்களுக்காகவும் உங்களை வருத்தி கொள்ளாதீர்கள். எந்த உறவும் இங்கு நிரந்தரமில்லை. இங்கு மனிதர்கள் சந்தர்ப்பத்திற்கும் காலத்திற்கும் ஏற்ப மாறிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு வாழ பழகி கொள்ளுங்கள். திருந்திக் கொள்ளவோ இங்கு யாரும் விடைத்தாலோ வினாத்தாலோ இல்லை. பிடித்ததை செய். பின் விளைவை உங்களால் எதிர்கொள்ள முடிந்தால் நீங்கள் யாருடன் சிரித்தீர்கள் என்பதை நீங்கள் மறந்து விடலாம். ஆனால் நீங்கள் யாருடன் அழுதீர்கள் என்பதை ஒருபோதும் மறக்க மாட்டீர்கள். தாராளமாய் விலகி போகட்டும். என்னை புரிந்து கொள்ளவே முயற்சி செய்யாதவர்கள் என்னோடு இருந்தால் மட்டும் என்ன செய்துவிடப் போகிறார்கள்? ஒரே ஒரு நாளில் என்ன வேண்டுமென்றாலும் மாறலாம். அப்படி மாறுவது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்திற்கு மனநிலை பழகிவிட்டால் போதும். யாவும் சரியாகிவிடும் என்பதை விட நாமே சரி செய்து விடலாம் நண்பா. நமது வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கும் அனுபவம் யாதெனில் யாரிடமும் மண்டியிடவும் கூடாது, யாரிடமும் சண்டையிடவும் கூடாது. அவர்கள் யார் என்று புரிந்தால் தானாகவே விலகி நிற்பதுதான் புத்திசாலித்தனம். இல்லையென்றால் துரோகத்தால் வீழ்த்தப்படுவாய். பழகிய முதல் நாளிலிருந்து கொடுக்கும் அதே முக்கியத்துவத்தை கடைசி வரை கொடுங்கள். இல்லையெனில் பழகாமலே இருந்து விடுங்கள். தேவைக்கேற்ப மாறும் மனம் உங்களிடம் இருக்கலாம். அதனை ஏற்றுக்கொள்ளும் மனம் எல்லாரிடத்திலும் இருப்பதில்லை. பொய் சொன்னால் பாவம், ஏமாத்தினால் பாவம், மனசை நோகடிச்சா பாவம், துரோகம் செஞ்சா பாவம் என்று நாம தான் பயந்து வாழ்கிறோம். ஆனால் நமக்கு இதையெல்லாம் செஞ்சவங்க நல்லா தான் வாழ்றாங்க. பிறரை போன்று சிறந்தவனாக நீ இருக்க வேண்டிய அவசியமில்லை. உன்னுள் இருக்கும் சிறந்தவனை நீ வெளிப்படுத்தினால் போதும். உன்னை விட சிறந்தவன் எவரும் இல்லை. இதற்கே உடைந்துவிட்டால் எப்படி? இன்னும் எத்தனையோ இருக்கிறது. மனதளவில் நம்மை நாம் தான் பலப்படுத்த வேண்டும். அத்தனைக்கும் தயாராக இருங்கள். சில நேரங்களில் நாம் நேசிக்கும் நபர்களுடன் நாம் தொடர்பு கொள்வதை குறைத்துக் கொள்கிறோம். அவர்களை வெறுப்பதால் அல்ல, அவர்களுக்கு நாம் ஒன்றுமில்லை என்பது உணரும்போது. இவ்வளவு பெரிய வானம் இருந்தும் நிலவை நிலவாய் ரசிப்பதற்கு ஒரு சின்ன ஜன்னல் தேவைப்படுகிறது நமக்கு. வெறுத்து சென்றவர்கள் மீது வருத்தம் கொள்ள ஏதுமில்லை. தனக்கு ஒவ்வாத நிலத்தில் எந்த தாவரம்தான் உயிர்க்கும்? எல்லாம் எனக்கு தெரிகிறது, நீதான் என் வாழ்க்கை என்றவர்கள் என் வாழ்க்கைக்குள் இனி இருக்காதே எனும்போது எங்கு செல்வதென்றுதான் தெரியவில்லை. உன்னிடம் மறைக்கவென என்னிடம் வேறு உண்மைகளே இல்லாத போது அழுத்தங்களின்றி இந்த மனம் இறகாகும். சுகம், சுதந்திரம். பயம், எந்த ஒரு பயம் இல்லாமல் வாழ்க்கையை வாழ்ந்துவிட ஆசை. ஆனால் கொஞ்சம் பயமாகத்தான் இருக்கிறது இப்படி வாழ. விரும்பியோ விரும்பாமலோ தற்காத்து கொள்ள எல்லோர் கையிலும் கூறிய ஆயுதம் ஒன்று தரப்பட்டு இருக்கிறது. அறியாமல் கூட யாரையேனும் காயப்படுத்திவிடக் கூடுமென அஞ்சுபவர்கள் ஆயுதத்தை திருப்பி பிடித்துக் கொள்கிறார்கள். வலியை ஏற்றுக்கொள்கிறார்கள் நண்பா. மீண்டும் சந்திப்போம் என்ற நம்பிக்கையை பிடித்தபடி எத்தனை விடை குடல்கள். உன்னிடம் வரவே மாட்டேன் என வீம்பாக சென்ற அன்புதான் கால சூழலில் பரிதவித்து திரும்பி வந்து எட்டி பார்த்து நலமாயிருக்கிறேன் என்பதை உறுதி செய்துவிட்டு அதே வீம்போட செல்லவும் செய்கின்றது. பேரன்புகள் என்கிறார்கள். அவ்வளவு அன்பு எனக்கு வேண்டாம். அதை திரும்ப பெற்றுக்கொள்ளும் போது என் வீட்டில் ஒன்றுமே இல்லாதது போல வெறிசோடி விடுகிறது. சிறிய அன்பை தாருங்கள் நண்பா. இழந்தவர்கள் எப்படியும் விலை குறையும்,
அப்போது வாங்கிக் கொள்ளலாம் என நான் வாங்காமலே போன பொருட்கள் ஏராளம். எங்கேயே போய்விடுவார்கள், எப்படியும் நம்மிடம்தானே வரவேண்டும் என நினைத்து நான் நிரந்தரமாக இழந்தவர்களின் எண்ணிக்கை அதைவிட அதிகம். காணும் தூரத்தில் இரு, தொலைந்து போகச் சொல்லாதே. எவ்வளவு தூரமாய் போக வேண்டும் என்று சொல், போய்விடுகிறேன். அது நீ என் கண்களுக்கு மட்டும் தூரமாக மட்டும் இருக்கட்டும். ஒரு மனிதனுக்கும் நட்சத்திரக்குமான தூரமாக இருந்தாலும் சரி, காணும் தூரத்தில் இரு. பேசாமலே தனிமையில் பேச தனியிடம் தேடி நடந்து கொண்டே நாம் கடந்து போகும் ஒவ்வொருவரும் தெரிந்தவராகவே தெரிய வர திரும்பிவிட்டோம், ஏதும் பேசாமலே. ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.